இன்னைக்கு வந்து நாங்கள் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எழிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவளுக்கு தொண்டை வலிக்குது, சளி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்காக தான் சிக்கன் சூப்பு செய்கிறதும் அவளே தான் செஞ்சுக்க போகிறா. நீங்களுமே உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் இருந்தால் இந்த சிக்கன் சூப் செஞ்சு நல்லா குடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாக குணமாகும். ஸோ இது வந்து எப்படி செய்யறது? ஆமாம், இது எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சா இல்லை ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் என்னது தான், ஏன்னா எளிதால் பேசவே முடியல. இப்போ வந்து இதுக்காக நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமாக இருந்தால் போதுமா? சாரி காய்ச்சி என்னால் பேச முடியல. வந்து வெங்காயம் கொஞ்சம் இடிச்சியும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுடலாம். அதாவது நல்லா வதக்கிடலாம். வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வந்து தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். எத்தனை தக்காளி? ஒரு தக்காளி. அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். யாரோட ரெசிபி? சூப்பு ஒன்றுதேவா? என்னோட ரெசிபி, ஓன் ரெசிபி. இப்போ வந்து மிளகுத்தூள், இதுதான் வந்து முக்கியமான ஒன்று சூப்புக்கு. நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பட்டை லவங்கத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் போட்டுடலாம். 1/2 கிலோ சிக்கன். 1/2 கிலோ. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு கிரேவி மாதிரி இருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்புக்கு. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி. நண்டு சூப் வாசடிக்குது. மிளகு சீரகம். ஓ, இப்போ வந்து இதை மூடி போட்டு விசில் வச்சுக்கணும். 2 விசில். பக்கத்துலேயே பாருங்க உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. விசில் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. இதுக்குள்ள இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம்.
மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு.